வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இன் அவர் டே டு டே ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன? நம்மளுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் எங்கனம் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது, எந்த நேரத்தில் எதுபோல உணர்ச்சிகளை வெளிக்காட்டினால் அதற்கு ஏற்ப நம்மளுடைய இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் சிறப்பாக அமையும் அப்படின்னு. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் லெவலில் ரொம்ப, அதாவது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆன்லைனில் சில இப்போல்லாம் உண்டு இல்லையா, எல்லாமே ஆன்லைனில் பார்க்குறோம். அதாவது நம்மக்கிட்ட சாமான் ஒரு இடத்துல இருக்குது, நாம் ஒரு இடத்துல அதை பற்றி பேசுகிறோம், இன்னொரு இடத்துல வாங்குறவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதன் மூலமாக இணையதளம் வழியாக தொடர்பு கொண்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதுபோல் பிஸ்னஸ் செய்யும்போது அங்கேயும் இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான வழியை காட்டித்தரும். மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்றாலும் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, எதிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த தற்காப்பு அப்படின்றது என்ன? சேஃப்டி மெஷர்ஸ் எதெல்லாம் எடுக்க முடியும்னு. அப்போது நிறைய உணர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். இது வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸும் உண்டு, நெகட்டிவ் எமோஷன்ஸும் உண்டு. சில சமயம் நெகட்டிவ் எமோஷன்ஸு நம்மளை அதை பாசிட்டிவ் போல் நினைக்க தூண்டி நம்மளோட தற்காப்பு திறனையை வந்து குறைச்சிடும். அதாவது வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா மேலும் மேலும் சிறப்பாக நம்மளுக்கு வியாபாரம் நடக்க வேண்டும். ஒரே நாள்லேயே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற சரக்கெல்லாம் விற்றுடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாமும் உண்டு. அப்புறம் விற்றுடுறது சரியாக வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஃபியர் அதெல்லாம் இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ அதுபோல் அவங்களுக்கு அதிகமான ஆசை, பேராசையும் இருக்க முடியாது. அப்போதான் ஒரு வள்ளுவரோட குரல் பார்த்தோம், அழுக்காறு அவா வெகுளி. அவான்னு சொன்னால் அந்த ஆசை இருக்கே, இதை மேலும் மேலும் விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பது நியாயமானதாவா? அது என்ன நிறைவேற்ற கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நிறைவேற்றி கொள்ளணும்னு சொன்னால் அட் ஹூஸ் காஸ்ட்? நம்மளோட வசதினாலே செல்ஃபோட டிஸ்இன்ட்ரெஸ்ட்லையா அந்த வியாபாரத்தை வளர்த்துக்க முடியும்? ஒரு நாளும் அது சாத்தியம் இல்லை. அதனால் அந்த அவா என்ற வார்த்தைக்கு பேராசை அப்படின்னு சொல்கிறதோ, கிரீடு அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க, இது மேலும் மேலும் நடக்குமான்னு. இந்த கிரீடுன்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும். ஒரு நேரத்தில் ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னா அதை நாளைக்கு ரெண்டாவது கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சதுன்னா இந்த கிரீடுன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. டிலே இன் கிராட்டிஃபிகேஷன், ரெசிஸ்டன்ட் டு டெம்டேஷன், அது ரெண்டுமே வியாபாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். வியாபாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கணும்னா மேலும் மேலும் சிறப்படையணும். அது வியாபாரத்தோட நோக்கமே அதுதான். எந்த வியாபாரமாக இருந்தாலும், அதாவது மருந்து வகை தொழிலில் கார்ப்பரேட் மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி செய்கிற வியாபாரம் இருந்தாலும், இல்லை சாதாரண ஒரு வியாபாரம் பலசரக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும், இல்லை அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ் இன் எனி மேனர் ஆர் எனி கைண்ட் அப்படி செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? வியாபாரம் செய்தால் லாபம் வரணும், மேலும் மேலும் நமக்கு கையில் காசு தங்கணும். அப்போன்னு சொன்னால் அது அவா இருந்து மட்டும் போராது, அதற்கு உண்டான தக்க பருவம் காலம் எல்லாம் காத்துக்கணும். அந்த எல்லாத்தையும் பார்த்த பிறகு தற்காத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மளுக்கு ரொம்ப நஷ்டம் வராமல் பார்த்துக்கணும். அப்போது இதுபோல் வியாபார நுணுக்கங்களை பற்றி பேசும் பொழுதும் அந்த வியாபார நுணுக்கத்திலையும் இந்த அவாவும் என்ன பயமும், அதாவது வெகுளி இல்லை அவாவும் பயமும் இருந்தால் அந்த நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நம்ம மேலுக்கு வர்றது வாய்ப்பு இல்லாத பொழுது அந்த அவா மேலும் மேலும் பேராசையை நம்மளை தூண்டும் பொழுது சில சமயத்தில் நோஸ் டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிலதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக சில வேலைகளை செய்கிறோம்னு சொன்னால் அது மீண்டும் வியாபாரத்தை தொடங்கும் பொழுது அந்த முன்னெச்சரிக்கையாக சில ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைக்கிறோமே, அது ஒரு சரியான ஒரு தவறான முடிவு அப்படின்னு ஒரு காலம் தாழ்ந்து அதை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? எப்பொழுது அவா அதிகமாகுமோ அது இல்லை, கட்டுப்படுத்திக்கோ. இப்போ வந்து இன்னும் ஒன் அட் எ டைம், ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி இருக்க முடியாது. ஒன் அட் எ டைம். இப்பொழுது வியாபாரம் நல்லபடியாக வேகமாக போகும்னு சொன்னால், இதே ட்ரெண்டில் போச்சுன்னா 6 மாதத்தில் கிடைக்கிற பணம் 8 மாதத்தில் அதிகமாகவே கிடைக்கும். அதனால் நீ என்ன செய்ய வேண்டாம், டு நாட் ப்ளஞ்ச் இன் டு ஆக்ஷன் அப்படி பண்ணாதேன்னு சொல்லித்தரணும்.
அந்த அளவுக்கு அவனோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி கொள்ள சொல்ல வேண்டாம். அதுபோல் சில நேரத்தில் பயம் வருது, இஸ் டேக்கிங் மோர் ப்ரிகாஷன்ஸ், அதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சின்ன உதாரணம், ஒரு அனக்டோட் சொல்லலான்னா, ஒரு பிளாட்ஃபார்த்தில் காசு கடை போட்டிருக்கிறாங்க. இப்போது மழை வரும்போது, சீசன் வந்து மழை வரும் போல் இருக்குது. ஒரு மழை வரத்துக்கு முன்னே என்ன வியாபாரம் நடக்குமோ அது அவனுக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஒரு சில நேரத்தில் மழை வந்துடுச்சுன்னா தன்னுடைய வியாபாரத்துக்கு வச்சுருக்கிற சாமானெல்லாம் ஈரமாயிரும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அதை ட்ரை அவுட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும்னா, அவன் மழை வரத்துக்கு முன்னாடியே வரும்போல் இருக்கிற அந்த சிம்டம்ஸ் இருக்க அறிகுறிகள்லாம் பார்த்த உடனேவே அவன் கடையை எடுத்து ஏற கட்டிட்டா, சில நேரத்தில் அப்படி ஒரு இயற்கை அல்லவா, அது என்ன பண்ணணும், மழை வரும்போல் எல்லா முயற்சியும் எடுக்கும். ஒரு பெரிய காற்று அடிச்சதுன்னா நம்ம இருக்கிற இடத்துல மழை பெய்யாமல் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி என்ன ஈஸ்ட் ஆஃப் 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் வெஸ்டர்ன் சைடு நார்த் ஈஸ்ட்டில் போய் நல்லா அங்கே மழை பெஞ்சிடும். நம்ம ஊருக்கு முன்னே கடையை வைண்ட் அப் பண்ணினோமே, அதனால் வி மே லைக்லி டு ஃபேஸ் சம் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும், க்ரீடு பற்றி நம்ம நினைக்கிறதா இருந்தாலும், அது ரெண்டுத்தையும், அந்த 2 எமோஷனையும் நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். அப்படின்னா வி ஆர் த ரைட் பர்சன் டு ஃபிட் இன் டு த பிஸ்னஸ். இதில் என்ன இல்லை, எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. அதனால தான் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸு, நம்மளோட இன்டெலிஜென்ஸை வெளிக்காட்டுறது. அதே நேரத்தில் இது வியாபாரமாக இருந்தால் சிறந்த பயனை தரும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குட்ஸ் என்ன கிவ்ஸ் குட் பெனிஃபிட்ஸ், குட் இம்ப்ரெஷன்ஸ் இன் தி பிஸ்னஸ் ஃபீல்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே, எமோஷனோட இன்ஃப்ளூயன்ஸு நம்மளோட அறிவாற்றலை மழுங்க செய்யாமல் வியாபாரத்தில் மேலும் மேலும் சிறப்படைவதற்கு பயனளிக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.